ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் கிச்சன். இன்றைக்கு நாங்கள் இலங்கையின் சுவையான ரிபன் கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கேக் செய்கிறதுக்கு 225 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கிறேன். இதை நல்லா கலர் மாறும் வரைக்கும் சாஃப்டாகும் வரைக்கும் அடித்து கொள்ள வேணும். நல்லா ஹை ஸ்பீடில் ஒரு 10 நிமிஷம் இதை நீங்கள் நல்லா அடித்து கொள்ளுங்க. பட்டர் எடுக்கும் பொழுது ரூம் டெம்பரேச்சருக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க, அப்போ ஈஸியாக அடித்து கொள்ளலாம். இப்போ பட்டர் நல்ல லைட் கலருக்கு மாறி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நல்லா கலந்து விட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் நல்லா அடித்து கொள்ளலாம். கேக் நல்லா சாஃப்டாக வரணுமெண்டா நாங்கள் சேர்க்குறதுக்கு முதல்ல இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா அடித்து கொள்ள வேணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நிதானமாக நாங்கள் இதை பீட் பண்ண வேணும். இப்போ நாங்கள் சேர்க்கும் பொழுது இருந்த பட்டரை விட டபுள் மடங்காக இப்போ அது வந்திருக்கு. இதில் இப்போ சீனி சேர்த்துக்கொள்கிறேன். 225 கிராம் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கிறேன். இதை நீங்கள் அரைத்து பவுடர் ஆக்கி கூட சேர்த்துக்கொள்ளலாம். இது நல்லா ஃப்ளஃபியாக வரும் வரைக்கும் நாங்கள் ஹை ஸ்பீடில் 10 நிமிஷம் நல்லா அடித்து கொள்ளலாம். சீனி உங்களுக்கு பட்டரில் மெல்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் நாங்கள் முட்டை சேர்த்ததுக்கு பிறகு சீனி ஈஸியாகவே மெல்ட் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக அது வந்திருக்கு. நாங்கள் முட்டையை அடித்து எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு நான் 5 மீடியம் சைஸ் அளவுக்கு முட்டையை எடுத்திருக்கிறேன். பெரிய முட்டையாக இருந்தால் 4 முட்டை போதும். இப்போ முட்டையோட வெள்ளை கருவை மட்டும் நான் அடித்து எடுத்துக்கொள்கிறேன். இது நல்ல பபிள்ஸ் மாதிரி ஃபோமியாக வரும் வரைக்கும் நாங்கள் இதை அடிக்க வேணும். இதையும் 10 நிமிஷம் நல்ல ஹை ஸ்பீடில் அடித்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ முட்டையோட வெள்ளைக்கரு நல்ல ஃப்ளஃபியாக வந்திருக்கு. அதை நான் ஏற்கனவே அடித்து வச்சிருக்கிற அந்த பட்டரோட சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ முட்டையிட மஞ்சள் கருவை சேர்த்துக்கொள்ளலாம். 5 முட்டையினுடைய மஞ்சள் கருவை நான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இதையும் இந்த பட்டரோட நாங்கள் நல்லா கலந்து பீட் பண்ணி கொள்ள வேணும். இதையும் 10 நிமிஷம் நல்லா ஹை ஸ்பீடில் அடித்து கொள்ளலாம். இது கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் அடிக்கும்பொழுது தான் கேக் நல்ல சாஃப்டாகவும் நல்ல ஃப்ளஃபியாகவும் வரும். இப்போ இந்த மிக்சர் ரெடி ஆகியாச்சு. இதில் நான் வெனிலா எசன்ஸ் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். வெனிலா எசன்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமாக பால் சேர்த்துக்கொள்ளலாம். 2 மேசைக்கரண்டி அளவுக்கு பால் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் பவுடர் மில்கில் செய்த பால் கூட இதில் சேர்த்துக்கொள்ளலாம். பால் கொஞ்சமாக சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்க்க வேணும். இதில் ஓல் பர்பஸ் ஃப்ளோர் மைதாமா 225 கிராம் அளவுக்கு இருக்குது. பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்குது. உப்பு ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்தாலே போதும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு அரித்தட்டால் நீங்கள் இந்த மாதிரி அரிச்சு கொள்ள வேணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி கையால் கட்டிகள் இருந்தால் உடைச்சி விட்டு நீங்கள் அரைச்சி கொள்ளுங்க. இப்போ இதை நாங்கள் ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ திரும்பவும் நான் 2 மேசைக்கரண்டி அளவுக்கு பால் சேர்த்துக்கொள்கிறேன். அப்போ கலக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கன்சிஸ்டன்சியும் நல்ல ஸ்மூத்தாக உங்களுக்கு வரும். எந்த கட்டிகளும் இல்லாத மாதிரி ஒரே பக்கமாக நீங்கள் இதை கலந்து விட வேணும். இப்போ இதில் 3 மேசைக்கரண்டி அளவுக்கு பால் சேர்த்துக்கொள்கிறேன். இதில் கன்சிஸ்டன்சி ஆகலும் கட்டியாக இருக்கக்கூடாது. அப்போ உங்களுக்கு கேக் நல்ல சாஃப்டாக ஃப்ளஃபியாக கிடைக்காது. நல்ல பஞ்சு மாதிரி கேக் வரணுமெண்டா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். ஸோ கடைசியாக நான் 2 மேசைக்கரண்டி அளவுக்கு பால் சேர்த்துக்கொள்கிறேன். மொத்தமாக நான் 9 மேசைக்கரண்டி அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இருக்கிறேன். இப்போ இதை நான் சரிசம பாகங்களாக 2 பகுதியாக பிரித்து எடுத்துக்கொள்கிறேன். தனித்தனியே நாங்கள் கலர் சேர்த்து பேக் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு கலவையில் பச்சை கலர் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இதில் பச்சை கலர் பிங்க் கலர் தான் சேர்க்கணுமன்றது இல்லை, உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். இப்போ பச்சை நிறம் சேர்த்ததுக்கு அப்புறமாக நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். உங்களுக்கு டார்க்காக அல்லது லைட்டாக வேணுமென்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலரை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். இப்போ இன்னும் ஒரு பேட்டரில் நான் இதில் பிங்க் கலர் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ளலாம். இதை நாங்கள் இப்போ பேக்கிங் ட்ரேக்கு மாற்றலாம். அதுக்கு முதல்ல நாங்கள் பேக்கிங் ட்ரேயை ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இதில் நான் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து ப்ரஷ் பண்ணி கொள்ள போகிறேன். அதுக்கப்புறமாக நான் இதில் கேக் பேப்பர் போட போகிறேன். நல்லா வட்டமாக வெட்டி அடியில் இதில் நான் கேக் பேப்பர் போடுறேன். சைடுக்கும் சதுரமாக வெட்டி நாங்கள் கேக் பேப்பரை வச்சுக்கொள்ளலாம். உங்களுக்கு கேக் பேப்பர் சேர்க்காம கூட மாவை தூவி நீங்கள் அதை பேக் பண்ணி எடுக்கலாம். ஆனால்
பார்ச்மெண்ட் பேப்பர் போடும் பொழுது உங்களுக்கு அந்த கீழே அடிப்பிடிக்காமல் கருகாமல் கேக் வரும். இப்போ இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாமே கவர் பண்ணி கொள்ளலாம். இப்போ கேக் ட்ரேக்கு எங்களுடைய பேட்டரை நாங்கள் மாற்றி கொள்ளலாம். முதல்ல பச்சை நிறத்தை நான் இதில் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி பரவி கொள்ள வேணும். இதை 160 டிகிரி செல்சியஸில் 20லிருந்து 25 நிமிஷம் நீங்கள் பேக் பண்ணி எடுக்க வேணும். இப்போ இதுக்கு தேவையான பட்டர் ஐசிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர் 150 கிராம் அளவுக்கு எடுத்து நாங்கள் இதை நல்லா பீட் பண்ணி கொள்ள வேணும். ஹை ஸ்பீடில் 5 நிமிஷம் நீங்கள் இதை பீட் பண்ணிங்களா இருந்தால் இந்த மாதிரி கலர் லைட் கலராக வரும். அதுக்கப்புறமாக நான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கிறேன். 200 கிராம் அளவுக்கு ஐசிங் சுகர் எடுத்திருக்கிறேன். அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணி கொள்ள வேணும். சீனி அப்புறமாக பட்டரை நல்லா ஃப்ளஃபியாக வரும் வரைக்கும் 5 நிமிஷம் ஹை ஸ்பீடில் இப்போ நாங்கள் அடித்து கொள்ள வேணும். இப்போ பார்த்தீங்களா இருந்தால் நான் மிச்சமாக இருக்கிற ஐசிங் சுகரையும் சேர்த்துக்கொள்கிறேன். மொத்தமாக 200 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இப்போ பீட் பண்ணினதுக்கு அப்புறமாக இந்த மாதிரி க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இப்போ நான் இதில் 2 மேசை கரண்டி அளவுக்கு நல்ல திக்கான பால் சேர்த்துக்கொள்கிறேன். இதில் கன்சிஸ்டன்சியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. அதோட பால் சேர்க்கும் பொழுது அந்த ஐசிங் வந்து நல்ல சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஐசிங் ரெடி ஆகியாச்சு. நாங்கள் இப்போ இதை கேக்கில் ஸ்ப்ரெட் பண்ணலாம். எங்களுடைய கேக் நல்லா சாஃப்டாக பேக் ஆகி வந்திருக்கு. அதை நான் கேக் டேபிளுக்கு மாற்றி இருக்கிறேன். இப்போ ஐசிங்கை நான் இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமாக இதில் நான் பிங்க் கலர் கேக்கை மேலே வச்சுக்கொள்கிறேன். அப்போ சாண்ட்விச் மாதிரி நாங்கள் இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பிங்க் கலர் கேக்கை நான் இதுக்கு மேலே வச்சு ஃபுல்லாக ஐசிங்கால் கவர் பண்ண போகிறேன். நான் வந்து ஐசிங் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட் இல்லை, ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செய்கிறேன். ஆனால் இந்த கேக்கினுடைய சுவை வந்து உங்களுக்கு அப்படியே பேக்கரிஸில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ நான் இதுக்கு மேலே ஐசிங்கை நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சமாக உங்களுக்கு ஸ்ப்ரிங்கிள்ஸ் தேவைன்னா நீங்கள் அதுக்கு மேலே போட்டுக்கொள்ளலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் இப்படி பிளேனாக கூட விட்டுக்கொள்ளலாம். நான் லைட்டாக கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ எங்களுடைய கேக் ரெடி ஆகியாச்சு. இலங்கையில் கடைகளில் கிடைக்கிற மாதிரியே நல்ல சுவையான சாஃப்டான க்ரீமியான கேக் ரெடி ஆகியாச்சு. ஸோ நீங்களும் இந்த ரிப்பன் கேக்கை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க. என்னுடைய சேனலில் புதுசாக பார்க்குறீங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தேங்க்யூ.